நிறைய பேர் சொல்றாங்க, இரவும் பகலும் மட்டும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இரவும் பகலும் அப்படி தியானமா இருக்குது. நான் சொன்னேன், பாவம் செய்யும்போது அது இரவும் பகலும் தியானம் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. சிலர்லாம் முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க தெரியாத மாதிரி. பரவாயில்ல, தெரியாத மாதிரியே உட்காந்துருங்க, தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணாம். ஆனால் புரிஞ்சா போதும், புரிஞ்சா போதும். உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. என்ன, நான் நிறைய படிச்சிருக்கிறேன், அதனால எனக்கெல்லாம் தெரியும். பாருங்க, ஆப்போசிட் தான் நாம சொல்றது. இரவும் பாலும் மட்டும் வேதத்தில் தியானமா இருக்கிற இரவும் பாலும் தியானமா இருக்க முடியுமா? ஆமா, பாவம் செய்யும் போது இரவும் பாலும் அதில் தியானமா இருந்தோமே. எப்படி தியானமா இருந்தீங்க? ராத்திரி 1 மணி வரைக்கும் உட்காந்து தப்பான புக்கை படிச்சுட்டு இருந்தீங்களா இல்லையா? இருட்ட ரூம் லைட்டை போட்டுட்டு கதவை சாத்திட்டு படிச்சுட்டே இருந்தீங்க. இன்டர்நெட்ல தகாத காரியங்களை கதவை மூடிக்கிட்டு யாரும் பார்க்காதபடிக்கு 1 மணி 2 மணி வரைக்கும் அதுல இருந்தீங்க. ஹலோ, இரவும் பகலும் தியானம் நடக்குது. அப்புறம் வேலைக்கு போகும்போது பஸ்லயே எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டே போனீங்க. திருப்பி வரும்போது பஸ்லயே, அப்புறம் வேலையில் இருக்கும்போது அப்பப்போ எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டே இருந்தீங்க. இரவும் பகலும் தியானமா இருக்கிறது முடியாதுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க, முடியும். பாவத்தில் இரவும் பகலும் தியானமா இருந்தீங்களே, இதுல ஏன் தியானமா இருக்க முடியாது? ஹலோ, இருக்கிறீங்களா? நல்லா விளங்குது. எப்படி சொன்னா விளங்குன்றது தான் நமக்கு இது. இரவும் பகலும் தியானமா இருக்க முடியும். சிலர் முடியாது பிரதர், அது எப்படி முடியும்? இரவும் பகலும் அப்படி தியானமா இருக்கு, அது அப்படியே பைபிள் வச்சு தியானம் பண்ணிட்டே இருக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதன் மேல நீங்க கவனமா இருக்கிறீங்க, எதை வாசித்தீங்க, எதை கண்டீர்கள், எப்படிப்பட்ட காட்சிகள் உங்கள் கண்களுக்குள்ள சென்றது, எப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் காதுகளுக்குள்ள சென்றது, எது உங்களுடைய இருதயத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது, எதனால் அதை நிரப்பி கொண்டிருக்கிறீர்கள், எதை தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதுதான் முக்கியம். இதை வச்சுட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்க சொல்ல சாமியார் மாதிரி, அதெல்லாம் தியானம். கிறிஸ்தவ தியானம் என்னன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு இல்லையா? இப்படியே காலம் மடக்கிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை தியானம். 1.5 மணி நேரம் கிடையாது. இரவும் பகலும் தியானிக்கிறது. எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை வாயில வச்சு அதையே பேசி, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களே சொல்லி அதை மற்றவங்களோடு பகிர்ந்து கொண்டு, அதை பாடி, அதை தியானிச்சு, அதை சொல்லி துதிச்சு, இதுதான் தியானம். கிறிஸ்தவ தியானம்ன்றது கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. இரவும் பகலும் நிச்சயமா தியானமாய் இருக்கலாம். பாருங்க, அப்ப பாருங்க, கிறிஸ்தவ தியானம்னா என்ன? இதனுடைய ஆப்போசிட். பாவத்தை எப்படி பிறப்பித்தோமோ அதே போலதான் எல்லாம் நல்லதையும் பிறப்பிக்கிறோம். பரிசுத்தமான வாழ்க்கையை எப்படி பிறப்பிக்கிறோம்? இப்படிதான் பிறப்பிக்கிறோம். எப்படி பிறப்பிக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை உன்னதமான உயர்வான லட்சியங்களை, ஆசைகளை நமக்குள் உருவாக்கும்.